ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு ஷினி ஹோம் பேக்ஸ்ல இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ப்ரௌனீஸை எப்படி பேக் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 9 பீஸா தான் கட் பண்ண போறேன். எல்லா பீஸுமே ஒரே அளவா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். பேக் பண்ண எல்லா ப்ரௌனியுமே கிரிங்கிள் டாப்போட செம்மையா ஃபட்ஜியா வந்திருந்துச்சு. செகண்ட் பேட்ச் பேக் பண்ண எல்லா ப்ரௌனியுமே கொரியருக்கு சென்ட் பண்ற ப்ரௌனீஸ் தான். கஸ்டமருக்கு சேஃபா போய் சேர்றதுக்காக எல்லா பீஸுமே தனித்தனியா கிங் கிராப் பண்ணிக்கிட்டேன். இப்ப கிங் கிராப் பண்றதுனால ரொம்பவே சேஃபாவும் இருக்கும். ட்ரையாவும் ஆகாது. இப்போ வெயிட் செக் பண்ணிக்கலாம். டோட்டலா 525 வந்திருந்துச்சு. இன்னுமே ரொம்ப சேஃபா போய் சேர்றதுக்காக எல்லா ப்ரௌனியுமே சேர்த்து பபிள் ராப் பண்ணிக்கிட்டேன். ப்ரௌனி சென்ட் பண்றதுக்கு நான் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்றேன். இந்த பாக்ஸ்க்குள்ள ப்ரௌனியே வச்சு தேங்க் யூ கார்டும் வச்சுட்டு பாக்ஸ க்ளோஸ் பண்ற இடத்துல செலோ டேப் போட்டுட்டா நம்ம பேக்கிங் ரெடி. ஷினி ஹோம் பேக்ஸோட லோகோ ஸ்டிக்கரையும் ஒட்டியாச்சு. ஃபைனலா கொரியர் கவருக்குள்ள பாக்ஸ வச்சு ஃபுல்லாவே செலோ டேப் போட்டுக்கிட்டேன். இதுக்கு மேல அட்ரஸையும் ஒட்டிட்டு டெலிவரிக்கு சென்ட் பண்ணிருவேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனீஸ், குக்கீஸ், பிஸ்கட்ஸ், ட்ரை கேக் வெரைட்டிஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கஸ்டமைஸ்டு ஃப்ரெஷ் கிரீம் கேக்கும் கொளத்தூர் சரௌண்டிங்ல உள்ள ஏரியாஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் நான் செய்ற கேக்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க.